சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். சந்திரா வீட்டுக்கு வந்த விஜயாவை சந்திரா ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. உடனே அண்ணாமலை விஜயா கிட்ட பேசும்போது, பாத்தியா மீனாவோட அம்மா சந்திராவை நீ புரிஞ்சுக்காம இவங்க வீட்டிலேருந்து யாருமே நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு என்னென்ன பேசினேன். ஆனால் நம்ம சம்மந்தி நீ வீட்டுக்கு வந்த உடனே நம்ம நிலமையை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது, நானும் அதையே தான் யோசிக்கிறேன். என் வீட்டுக்கு சந்திரா வரக்கூடாது, சீதா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ இவங்க வீட்டில் வந்து தங்கியிருக்கிறேனேன்னு நானே மனசு வேதனைப்படுறேன். இதில் மறுபடியும் மீனா வீட்டில் உள்ள எல்லார பற்றியும் ரொம்ப பெருமையாக பேசுகிறீங்களா? போதுங்க. இப்படி மீனா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ரொம்பவே பாராட்டி பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து மனோஜோட கடையிலேயே தங்கிக்கிறேன்னு உடனே இங்கேருந்து கிளம்பிடுவேன். பரவாயில்லையா? உங்கள் பேச்சை கேட்டு தான் மீனா வீட்டுக்கு வந்தேன். மீனாவும் முத்துவும் வந்து கூப்பிட்டுருந்தா நான் மீனா வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டேன். முத்துவும் மீனாவும் எப்பயும் என் பேச்சை கேட்க மாட்டாங்க. மீனாவுக்காக முத்து சப்போர்ட் பண்ணுவான், என்னை எதிர்த்து பேசுவான். இதில் மீனா வீட்டில் வந்து நான் தங்கியிருக்கேன்னு சந்தோஷப்படுறீங்களா? சீக்கிரமாகவே நம்ம வீட்டுக்கு போகணுன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏற்கனவே சுதா வந்து என்னை நல்லா பார்த்துப்பாங்கன்னு நினச்சேன். அதனால தான் ஸ்ருதியோட வீட்டுக்கு போனேன். ஆனால் இப்போ தான் அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து மீனாவோட அம்மா நல்லா தான் பேசுகிறாங்க, என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அதுக்காக இவங்களெல்லாம் என்னால் நம்பவும் முடியாது. ரொம்ப நாள் மீனா வீட்டில் என்னால் தங்கவும் முடியாது. சீக்கிரமாக பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம வீடு நமக்கு கிடைக்கணும். சீக்கிரமாக நான் நம்ம வீட்டுக்கு போகணும். என்னுடைய வீடு எனக்கு கிடைச்சாதான் வீட்டில் இருக்க எல்லாரும் என் பேச்சை கேட்பீங்க. இப்போ இவங்க பேசுகிறத கேட்டுட்டு அமைதியாக தானே இருக்க முடியும். ஏன்னா இது மீனாவோட வீடாச்சே. மீனாவோட வீட்டுக்கு தானே நான் வந்திருக்கேன். இப்படி ஒரு நிலைமை எனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு விஜயா பேசும்போது, என்ன விஜயா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு அண்ணாமலை. வேற என்ன சொல்கிறீங்க? இங்கே அமைதியாக தானே இருக்கணும். நான் தான் யாரையும் எதிர்த்து பேச முடியாது. இவங்க யாரும் என் பேச்சை கேட்க மாட்டாங்களே. அவங்க என்ன சமைச்சு கொடுக்குறாங்களோ சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்குறாங்க. ஏன் நீ ஏதாவது வேலை செய்கிறியா? அவங்களுக்கு உதவி செய்கிறியா? சப்போர்ட் பண்ணுறியா? இல்லையே. அவங்க தான் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் இப்போவும் நம்ம சம்மந்தியை பற்றி புரிஞ்சுக்காமல் பேசுகிறியே அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது, வேண்டாங்க, யாரையும் நான் புரிஞ்சுக்க வேண்டாம். என் வீடு எனக்கு கிடைக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா வந்து விஜயாவுக்காக ரூமெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சதால அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வராங்க விஜயா. அந்த சமயம் சந்திரா சொல்கிறாங்க, என்ன சம்மந்தி நீங்கள் எதுக்கு எங்களை நீங்கள் விஜயா கிட்ட இவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்க? ஏற்கனவே எங்களை வந்து விஜயா சம்மந்திக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இதில் விஜயா எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ நீங்கள் கூப்பிட்ட உடனே வந்திருக்காங்கன்னா எனக்கு அவங்களுடைய நிலமை புரியுது. அதனால் நீங்கள் எங்களை பற்றி பேசினா விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. பரவாயில்ல, உங்களுக்கு ஸ்வீட்டெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட ஸ்வீட்டெல்லாம் கொடுக்கும்போது, நீங்கள் என்ன தான் எங்களை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாலும் எங்களுக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்தாலும் நான் வேணால் சந்தோஷப்படுவேன். ஆனால் விஜயா திருந்தவே மாட்டா. விஜயா மனசு மாற போகிறதும் இல்லைன்னு இப்போ நான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் சம்மந்தி அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல, எங்களை விஜயா வந்து புரிஞ்சிக்கவே வேண்டாம். ஆனால் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் எங்கள் சொந்தக்காரங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது உங்களை விட்டு கொடுக்கவும் மாட்டோம். எப்பயுமே நாங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோன்னு சந்திரா ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. மீனா எப்பயும் போல் பூக்கடைக்கு கிளம்புறாங்க. மீனாவுக்கு பெரிய பெரிய பூ ஆர்டர் கிடைக்கிது. அதனால் மீனா ரொம்ப சந்தோஷமாக பூக்கடையில் தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சிந்தாமணிக்கு ரொம்பவே கோவம் வருது. சிந்தாமணி மீனாவை பார்க்குறதுக்காக வராங்க. என்ன மீனா, இங்கே விஜயாவும் இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறதுக்காக வராங்க. அங்கே வந்த சிந்தாமணியை பார்த்த உடனே மீனா ரொம்ப கோவமா, என்ன, எதுக்கு ஏன் கடைக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு இங்கே என்ன வேலை? நீங்கள் வந்தாலே தேவையில்லாமல் பிரச்சனை செய்வீங்களே. இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல சிந்தாமணி? நாங்கள் யாருமே எங்கள் வீட்டில் இல்லை. எல்லாரும் இப்படி கஷ்டப்படுறோம். எங்கள் வீட்டை விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும்ல, சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாங்க மீனா. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, அது எப்படி சந்தோஷப்பட முடியும்? நானும் ஃபினான்சியரும் உங்கள் வீட்டுக்கு வருவோம். நீங்கள் யாரும் இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் எங்கள் முன்னாடி பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சி அவமானப்பட்டு நிற்பீங்கன்னு நினச்சேன் மீனா. ஆனால் இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிட்டீங்கல்ல. அப்புறம் எப்படி நான் சந்தோஷமாக இருக்க முடியும்? என் முன்னாடி முத்துவும் மீனாவும் என்றைக்கும் நிம்மதியாகவும் இருக்கக்கூடாது, சந்தோஷமாகவும் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் நான் நினச்சது எதுவுமே நடக்கலையே.
ஆனாலும் விஜயாவோட வீடு எனக்கு தான் கிடைக்க போகுது. அந்த சந்தோஷத்தில் நான் இருக்கேன். அதான் இப்போ விஜயா எங்கே தங்கியிருக்காங்கன்னு கேட்கலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, விஜயாத்தையை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம். நாங்கள் எதுக்காக கஷ்டப்படணும்? என் மாமனாரும் என் மாமியார் விஜயாவும் எங்கள் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. அவங்கள நானும் என் வீட்டுக்காரர் முத்துவும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறோம். நீங்கள் நினைக்கிறது என்னைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா சொல்கிற? நீ பூக்கடையில் ஓனராக இருந்தாலும் இங்கே இருக்கிற வேலையை எவ்வளோதான் பார்த்தாலும் உன்னால் அவ்வளோ பணத்தை சம்பாதிக்கவும் முடியாது, வீட்டு பத்திரத்தை சீக்கிரமாக வாங்கவும் முடியாது. இப்போ தான் பூக்கடைக்கு ஓனராக இருக்க. பெரிய பெரிய பூ ஆர்டர் கிடைச்சாலும் நீ நினைக்கிற மாதிரி சீக்கிரமாக விஜயாவோட வீடு உங்களுக்கு கிடைக்க போகிறதே இல்லை. ஏன்னா அந்த வீட்டுக்கு ஓனராக போகிறதே நான் தான். அந்த வீடு எனக்கு தான் கிடைக்க போகுது. அதனால தானே திட்டம் போட்டு விஜயா கிட்ட பேசி விஜயா கிட்ட இருந்து வீட்டு பத்திரத்தையே வாங்கியிருக்கேன். ஃபினான்சியர் என் பேச்சை தான் கேட்பாரு. அதனால் நீங்கள் என்ன தான் வீட்டு பத்திரத்தை வாங்கணும்னு நினச்சாலும் அதெல்லாம் நடக்க போகிறதே இல்லை மீனா அப்படின்னு சொல்லும்போது, போதும், எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் தலகுனிய வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க போகிறதே இல்லை. என் மாமியாரை ரொம்ப நல்லா பார்த்துக்க போகிறேன். சீக்கிரமாகவே நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வரதான் போகிறோம். உங்களை பற்றி ரொம்ப தெளிவாக மனோஜும் விஜயாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது? முன்னாடியே என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு என் பேச்சை கேட்காம இருந்திருந்தா வீட்டு பத்திரத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த வீடு விஜயாவுக்கு இருந்திருக்கும். ஆனால் இப்போ இப்படியெல்லாம் யோசித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. சீக்கிரமாகவே உங்கள் வீடு எனக்கு கிடைக்க தான் போகுது அப்படின்னு சந்தோஷமாக பேசுகிறாங்க சிந்தாமணி. இங்கே சிந்தாமணி இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே கோபமாக இருக்காங்க மீனா. இங்கே அந்த சமயம் சிந்தாமணிக்கு ஃபோன் வருது. சிந்தாமணி யாருன்னு பார்க்கும்போது, என்ன ரோகிணி இப்போ ஃபோன் பண்ணுறாங்க, எதுக்கு ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க சிந்தாமணி. எனக்கு இப்போ நிறைய வேலை இருக்குது மீனா, அப்புறமா பார்க்குறேன். ஆனால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க போகிறது இல்லைன்னு நான் சொன்னதா உங்கள் மாமியார் விஜயா கிட்ட பேசிடுவீங்களா, சொல்லிடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனா அமைதியாக இருக்காங்க. சிந்தாமணி அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன ரோகிணி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் மீனா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது மீனாவை பார்க்குறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதான் உங்ககிட்ட கேட்கலாமே நினச்சேன்னு சொல்லும்போது, என்ன என் வீட்டில் தான் தங்கியிருக்கீங்க, அப்பப்போ பணம் வாங்குறீங்க, அந்த பணத்தை திருப்பி தரதும் இல்லை, இப்போ உடனே இவ்வளோ பணம் கேட்டால் எப்படி தர முடியும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே ரோகிணி சொல்கிறாங்க, சிந்தாமணி நீங்கள் மட்டும்தான் இப்போ வரைக்கும் எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அதனால தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். சீக்கிரமாகவே நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட உதவி கேட்டேன். அவங்க எனக்காக பார்லர் ஆரம்பிக்கிறதுக்காக பணம் கொடுத்தாங்க. ஏன்னா நானும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா சம்பாதிச்சாதான் விஜயாத்தை மனசு மாறுவாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. யார்கிட்ட உதவி கேட்கன்னு தெரியல. அதான் சிந்தாமணி உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். நீங்கள் மட்டும்தான் எப்பயுமே எனக்கு உதவி செய்வீங்க, அதனால தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லும்போது, என்ன இந்த ரோகிணி எப்போ பார்த்தாலும் பணம் வேணும்னு கேட்குறாங்க, ஆனால் அந்த பணத்தை திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. ரோகிணி புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுலாம் சரிதான், ஆனால் அதுக்கப்புறம் ரோகிணி எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே. ரோகிணி மட்டும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என் பேச்சை கேட்க மாட்டாங்க, ரோகிணியை கையில் பிடிக்க முடியாது. அப்புறம் மனோஜும் ரோகிணியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துப்பாங்க. ஆனால் ரோகிணியால் எனக்கு பிரச்சனை வருமே, அப்புறம் உண்மையை கண்டுபிடிச்சிட்டா ரோகிணியால் எனக்கு தான் நிறைய பிரச்சனை வரும், என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறாங்க சிந்தாமணி. சரி ரோகிணி, நான் உங்களை பார்க்குறேன். இப்போ நான் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க. என்ன சிந்தாமணி எனக்கு உதவி செய்வாங்களா இல்லையா, சரியாக பதில் பேசாமல் ஃபோனை வச்சுட்டாங்களே அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. சிந்தாமணி கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வாங்க, அதான் நம்மளை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, சிந்தாமணி எப்படியும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, கண்டிப்பாக நம்ம பேசி புரிய வச்சா நமக்கு சிந்தாமணி உதவி செய்வாங்கன்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. ஆனால் சிந்தாமணி ரோகிணியை பார்க்குறதுக்காக வரவே இல்லை. ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்க, ஆனால் சிந்தாமணி ரோகிணிகிட்ட பேசாமல் அவங்க வேலையவே பார்த்துட்ருக்காங்க. சிந்தாமணி நமக்கு உதவி செய்வாங்கன்னு நினச்சேன், ஆனால் ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறாங்களேன்னு ரோகிணி நினைக்கிறாங்க. எப்படியாவது நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், மனோஜ் கிட்ட சொன்னோம், மனோஜும் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு, இப்போ என்ன செய்கிறதுன்னு யோசிக்கும்போது ரோகிணி சரி நம்ம சிந்தாமணி வீட்டுக்கு போவோம், அவங்க கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சிந்தாமணியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க ரோகிணி. அந்த சமயம் இங்கே சிந்தாமணி ஃபினான்சியர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஃபினான்சியர் எப்பயுமே என்னை பார்க்குறதுக்காக நீங்கள் தானே ஆஃபீஸ்க்கு வருவீங்க, எதுக்கு வீட்டுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருந்தது, உங்களை பார்க்க ஆஃபீஸ்க்கு வர முடியல, அதான் வீட்டுக்கு வர சொன்னேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்லும்போது, ஃபினான்சியர் எதுக்காக வர சொன்னீங்கன்னு கேட்கும்போது,
மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய பார்த்துக்கிறாங்க. மீனாவுக்கு நெறைய பூ ஆர்டர் கிடைக்கிறதுனால, மீனா சந்தோஷமா தன்னுடைய வேலைய பார்த்துக்கிறாங்க. இப்படி அ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முன்னேறணும்னு நெனைக்கிற மீனா, இப்ப சம்பாதிக்கிற பணத்த வச்சு எப்படியாவது வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கணும்னு நெனைக்கிறாங்க. அப்படிலாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஃபினான்சியர் வந்து சொல்றாங்க, "இப்ப என்னதான் செய்யணும்னு நெனைக்கிறீங்க? நீங்க சொன்ன மாதிரியே மீனா வீட்ல தான் யாருமே இல்லையே! விஜயாவா இருக்கட்டும், முத்து, மீனான்னு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்கல்ல. எப்படியாவது இந்த வீடு உங்களுக்கு கிடைக்கணும்னு நெனச்சீங்க. அதே மாதிரி நீங்க நெனச்சதெல்லாம் நல்லபடியா நடந்துருச்சுல்ல. ஒரு பக்கம் விஜயா உங்க பேச்ச கேட்டதுனால, உங்க மேல உள்ள நம்பிக்கையில உங்க பேச்ச கேட்டு விஜயா வீட்டு பத்திரத்த என்கிட்ட குடுத்தாங்க. இப்ப நீங்க வந்து நெனச்ச மாதிரியே விஜயாவோட வீட்டுக்கு ஓனர் ஆக போறீங்க. இன்னொரு பக்கம் அந்த ரோகிணிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ண போறீங்க. ரோகிணிக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஆனா ரோகிணியால நமக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதே! அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி எப்பயுமே வந்து அ மனோஜ் தான் வேணும்னு யோசிக்கிறாங்க. ஆனா விஜயாவ புரிஞ்சுக்காம இருக்காங்க. என்னைக்குமே மனோஜும், ரோகிணியும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய பார்த்துக்கவே கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். அதனால ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ற மாரி பேசுறேன். ஆனா ரோகிணிக்கு உண்மையாவே நான் உதவி செய்யவே இல்ல. அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அங்க வந்த ரோகிணி உண்மைய கேட்ட உடனே, என்னது சிந்தாமணி இப்படிலாம் பேசுறாங்க? அப்ப சிந்தாமணி இத்தன நாள் உதவி செய்றாங்க. சிந்தாமணி ரொம்பவே நல்லவங்கன்னு நம்பி நான் ஏமாந்து போய் நிக்கிறேனா? அப்படின்னு ரோகிணி, சிந்தாமணி என்ன பேசுறாங்க? எதுக்கு இப்படிலாம் பேசுறாங்கன்னு கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. "என்ன சிந்தாமணி, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க?" அப்படின்னு ஃபினான்சர் கேட்கும்போது, "ஆமா சார். வர வர இந்த ரோகிணி எப்ப பார்த்தாலும் என்கிட்ட நெறைய பணம் வாங்குறாங்க. ஆனா, வாங்குன பணத்த திருப்பி தரதே இல்ல. இப்ப கூட ரோகிணி புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா ரோகிணி பிசினஸ் ஆரம்பிக்கவே கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். என்கிட்ட உதவி கேட்டாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி கிட்ட நான் பேசவே இல்ல. இப்ப கூட ரோகிணி ஃபோன் பண்ணாங்க. ரோகிணி கிட்ட நான் பேசவே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "அப்புறம் எதுக்கு ரோகிணிக்கு உதவி செய்றீங்கன்னு?" கேட்கும்போது, "விஜயா என்னைக்குமே ரோகிணிய புரிஞ்சுக்க கூடாது. விஜயா ரோகிணிய மருமகளா ஏத்துக்கவே கூடாது. அதனால தான்." அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க ரோகிணி ரொம்ப கோவமா, சிந்தாமணி பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்ப அந்த வீட்டுக்கு நான் மருமகளா போகக்கூடாதுன்னு விஜயாத்த தான் நினைக்கிறாங்கன்னா, இந்த சிந்தாமணி இப்படி தான் யோசிக்கிறாங்களா? அப்ப இவங்க எனக்கு உதவி செய்யல. நான் தான் சிந்தாமணிய புரிஞ்சுக்காம, இவங்க மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா இனி சிந்தாமணிய நம்ப போறதே இல்ல." அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி. ரோகிணி புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சா, அப்புறம் விஜயா, மீனா, முத்துன்னு எல்லாரும் ரோகிணி பேச்ச கேட்பாங்க. இதனால ரோகிணிக்கு நல்ல பேர் கிடைக்கும். அப்படிலாம் ரோகிணிக்கு நல்ல பேர் கிடைக்கவே கூடாதுன்னு தான் ரோகிணி புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, எனக்கு நெறைய வேலை இருக்குன்னு அமைதியா இருக்கேன். அப்படின்னு பேசும்போது, நானும் மனோஜும் சந்தோஷமா எங்க வாழ்க்கைய பார்த்துக்கணும்னு நெனைக்கிறோம். ஆனா இவங்க விஜயா அத்தைக்கு பிரச்சனை செய்யணும், மீனா, முத்துக்கு பிரச்சனை செய்யணும்னு வேணும்னே தேவையில்லாத வேலைய செய்றாங்கன்னு அமைதியா இருந்தேன். ஆனா என் வாழ்க்கையிலயும் பிரச்சனை செய்யணும்னு நெனைக்கிறாங்களா? இனி பொறுமையாவே இருக்க போறதில்ல. சிந்தாமணியால தான் அ எங்க வீடு எங்களுக்கு கிடைக்கல. ஃபினான்சியர் வந்து சிந்தாமணி பேச்ச கேட்டு தான் எங்கள ஏமாத்திட்டாருன்னு, கண்டிப்பா சிந்தாமணிக்கு சரியான பாடம் புகட்டணும். இவங்களுக்கு சரியான பதில் குடுக்கணும். சிந்தாமணிக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க வந்து ரோகிணி. அந்த சமயம் ஃபினான்சியர் வந்து சொல்றாங்க, "சரி சிந்தாமணி, நீங்க சொன்ன மாதிரி விஜயாவோட வீடு உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சுட்டேன். நீங்களே அ தர வேண்டிய பணத்த குடுத்துட்டு, இந்த வீட்டுக்கு ஓனர் ஆயிரலாம். சீக்கிரமாவே நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்க தான் போகுது." அப்படின்னு பேசும்போது, "அதுக்காக தானே உங்ககிட்ட வந்து உதவி கேட்டேன்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரோகிணி ரொம்பவே கோவமா, "என்ன செய்ய? சிந்தாமணிக்கு சரியான பதில் குடுக்கணுமே." அப்படின்னு யோசிக்கும்போது, விஜயா இப்படி என்ன நம்புவாங்க, நான் சொல்றது எல்லாமே உண்மைன்னு நெனைப்பாங்கன்னு யோசிக்கவே இல்ல. விஜயா நான் பேசினதுக்கு அப்புறமா என்ன புரிஞ்சுகிட்டு, என் பேச்ச கேட்டு வீட்டு பத்திரத்த குடுத்ததால தான் இப்ப இந்த நிலைமையில இருக்காங்க. சிந்தாமணி இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. விஜயா என்ன நம்பி ஏமாந்து போய் இருக்காங்க." அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதுலயும் மீனா, முத்துன்னு எல்லாரும் ஏன் முன்னாடி சீக்கிரமாவே தலை குனிஞ்சு அவமானப்பட்டு தான் நிக்க போறாங்கன்னு பேசும்போது, அவங்க பேசுற எல்லாத்தையும் ஆதாரமா தன்னுடைய ஃபோன்ல எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. என் மாமியார் வீட்ல உள்ள எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இப்படிலாம் நான் வந்து உதவி செய்யல. ஆனா சிந்தாமணிக்கு இந்த வீடு கிடைக்கவே கூடாது. நான் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறது சிந்தாமணிக்கு பிடிக்கல. அதனால எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கல. எனக்கு உதவி செய்யவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நானும் மனோஜும் சந்தோஷமா எங்க வாழ்க்கைய பார்த்துக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல. அப்ப சிந்தாமணிக்கு நானும் சரியான பதில் குடுக்கணும்ல அப்படின்னு யோசிக்கும்போது, சீக்கிரமாவே ரோகிணி என் வீட்ல தங்கவே கூடாதுன்னு ரோகிணிய என் வீட்லேருந்து அனுப்ப தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணி. "நீங்க என்ன செஞ்சாலும் சரியா தான் இருக்கும் சிந்தாமணி." அப்படின்னு பேசிட்டு ஃபினான்சியர் அங்கேருந்து கிளம்பி வரும்போது, உடனே ரோகிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப
சிந்தாமணி வீட்டில் நான் தங்கியிருக்கிறது சிந்தாமணிக்கு பிடிக்கல. எப்படியாவது சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுத்துட்டோன்னா போலீஸ்கிட்ட உதவி கேட்டால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சிந்தாமணி என்றைக்குமே வெளியில் வர முடியாது. அதுக்கப்புறம் நான் சிந்தாமணி வீட்டில் தங்கலாம்ல, சிந்தாமணி பிரச்சனை செய்ய முடியாதுல்ல அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ரோகிணி ரொம்ப கோவமா, என்கிட்ட தான் இப்போ ஆதாரம் இருக்குல்ல, சிந்தாமணி என்னையே ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்களா, என் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிரச்சனை செய்கிறாங்கன்னு நான் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டப்ப, உனக்காக தான் ரோகிணி நான் விஜயாவுக்கு பிரச்சனை செய்கிறேன், அப்போ தான் மனோஜ் உன்னை புரிஞ்சுப்பாரு, மனோஜுக்கு நீ உதவி செய்கிற மாதிரி மனோஜுக்கு புரிய வைக்கணும், உன்னுடைய வீட்டுக்கு மனோஜை கூப்பிட்டு வரணும்னு என்கிட்ட சந்தோஷமாக பேசுனாங்க, என்னுடைய வாழ்க்கைக்காக தான் பேசுகிறாங்க, உண்மையாகவே சிந்தாமணி எனக்கு உதவி செய்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் சிந்தாமணியை நம்பி இப்போ நான் ஏமாந்து போய் நிற்கிறேன். சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுக்கணும். இப்போ சிந்தாமணி சந்தோஷமாக இருக்காங்க, விஜயாவோட வீடு கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறாங்கல்ல, ஆனால் விஜயாவோட வீடு சிந்தாமணிக்கு கிடைக்க போகிறதே இல்லை. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது ஃபினான்சர்கிட்ட பேசி வீட்டு பத்திரத்தை விஜயாவுக்கு வாங்கி கொடுக்கணும். வீட்டில் உள்ள எல்லாரும் அங்கே போனதுக்கப்புறமா நான் செஞ்ச உதவியை நினச்சி பார்த்து விஜயா கண்டிப்பாக என்னை மருமகளாக ஏற்றுப்பாங்க. ஆனால் சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. சீதா ரொம்ப சந்தோஷமாக அண்ணாமலை வீட்டில் இருக்கிறாருன்னு அண்ணாமலைக்கு ஸ்வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. என்ன சீதா ஸ்வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, அண்ணாமலை மாமா நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு மீனாக்கா கிட்ட கேட்டேன், அவங்க சொன்ன உடனே உங்களுக்காக நானே இந்த ஸ்வீட்டெல்லாம் செஞ்சுருக்கேன், சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தான் தெரியுமே, எனக்காக நீ சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்த, சாப்பாடெல்லாம் அவ்வளோ ருசியாக இருந்தது, இப்போ ஸ்வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லாரும் ஒத்துமையாக சந்தோஷமாக ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க. என் வீட்டில் இருந்தப்ப மீனாவும் இப்படி தான் எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுப்பா. ஆனால் இப்போ தான் புரியுது, நீங்கள் எல்லாரும் அப்படி தான் எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சீதா விஜயா இருக்கிறத கவனிக்கிறாங்க. மீனாக்கா எப்போக்கா விஜயா வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, என் மாமியார் இங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கும் ஸ்வீட்டெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்கிட்ட விஜயா சரியாக பேசவே மாட்டாங்க, நான் நான் பேசினா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஸ்வீட்டெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லும்போது, விஜயாத்தை ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கங்கன்னு சொல்லும்போது, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நான் தான் உங்களுக்காக ஸ்வீட்டெல்லாம் செஞ்சேன்னு சொல்லும்போது, எனக்கு தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல, நீ சொன்னால் நான் அப்படியே கேட்கணுமா என்ன, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல விஜயாத்தை அப்படின்னு சொல்லிட்டு சீதா அங்கேருந்து வந்த உடனே, என்ன விஜயா ஏன் இப்படி கோவப்படுற, சீதா நமக்காக ஆசையாக சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வந்தா சந்தோஷப்படணும், அதை விட்டுட்டு ஏன் இப்படி பேசுகிறேன்னு கேட்கும்போது, மீனா நம்ம பேச்சை கேட்டுட்டு அமைதியாக இருப்பா, ஆனால் சீதா கிட்ட பேசினா எதிர்த்து பேசுவா, அதான் சீதா கிட்ட எதுக்கு பேசணும்னு நான் அமைதியாக இருக்கேன். ஏன்னா இப்போ நான் அவங்க வீட்டில் தங்கியிருக்கேன்ல, நான் தான் என்ன பேசினாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களே, அப்புறம் மீனாவும் என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா என்ன செய்யறது, அதான் பொறுமையாக இருக்கேன். மீனா எனக்காக சமைச்சு கொடுக்குறதே போதும் தான், இங்கே எனக்காக இவங்க யாரும் கஷ்டப்பட்டு இப்படி சமைச்சு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டான்னு மீனா உன்னுடைய தங்கச்சி சீதா கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க, சீதா எல்லாருக்கும் எப்பயுமே சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வருவா, ஆனால் நீங்கள் தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, போதும் நான் யார்கிட்டேயும் பேச விரும்பலை, உங்கள் வீட்டில் தங்கியிருக்கேன்னு நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. எப்போ பார்த்தாலும் விஜயா யாரையும் புரிஞ்சுக்கிறதே இல்லைன்னு அண்ணாமலை ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. உடனே சீதா சொல்கிறாங்க, அண்ணாமலை மாமா நான் விஜயாத்தை பேசுகிறதெல்லாம் கேட்டு மனசு வேதனைப்படலை, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, விஜயாத்தையை பற்றி தான் எனக்கு தெரியுமே, இப்படி தான் பேசுவாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், விஜயாத்தை மனசு மாறினா இதை விட சந்தோஷப்படுவேன், அதெல்லாம் சீக்கிரமாகவே நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல என்னதான் விஜயா இப்படிலாம் பேசினாலும் நான் மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு எல்லாரும் எவ்வளோ ஆறுதலாக பேசுகிறாங்கன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை. இங்கே ரோகிணி போலீஸ்கிட்ட உதவி கேட்கணும், சிந்தாமணியை பற்றின உண்மையை எல்லாருக்கும் புரிய வைக்கணும், சிந்தாமணி எனக்கே உதவி செய்ய மாட்டேன்னு நினச்சாங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சிந்தாமணி யோசிக்கிறாங்க, சிந்தாமணி வீட்டில் தான் இத்தனை நாள் தங்கியிருந்தேன், எனக்கு உதவி செய்கிற மாதிரி பேசினாங்க, சிந்தாமணி உண்மையாகவே எனக்கு உதவி செய்கிறாங்கன்னு சிந்தாமணி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், இப்போ தான் சிந்தாமணியை பற்றி ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு உடனே போலீஸ்கிட்ட உதவி கேட்கணும். சிந்தாமணி நான் அவங்க வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு யோசிக்கிறாங்கல்ல, சிந்தாமணி வசமாக மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எப்பயுமே சிந்தாமணி வீட்டில் நான் இருக்கலாமே, சிந்தாமணியால் அப்புறம் வெளியில் வரவே முடியாது அப்படின்னு உடனே ரோகிணி போலீஸ்கிட்ட உதவி கேட்குறாங்க. சார் சிந்தாமணி என்னை ஏமாற்றிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது,
என்ன பேசுறீங்கன்னு கேட்க, என்ன மட்டும் இல்ல சார். என் வீட்ல உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க. சிந்தாமணி பேச்ச கேட்டு என் மாமியார் வந்து ஃபினான்சர்கிட்ட வீட்டு பத்திரத்த குடுத்தாங்க. மீனாவும், முத்துவும் அவங்க தர வேண்டிய பணத்த குடுத்துட்டாங்க. மீதி பணத்த தரேன்னு சொன்னாலும், இப்படி ஃபினான்சியர் வந்து சிந்தாமணி பேச்ச கேட்டு, அ எங்க வீடு சிந்தாமணிக்கு கிடைக்கணுன்றதுக்காகவே இப்படி தேவையில்லாம பிரச்சனை செஞ்சிருக்காங்க சார். அப்படின்னு ரோகிணி வந்து உண்மைய சொல்றாங்க. ஆனா, அ என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இந்த உண்மைய நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் சிந்தாமணி எங்கள ஏமாத்தியிருக்காங்கன்ற உண்மைய நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு ரோகிணி சொல்லும்போது, இங்க ஃபோன்ல ஆதாரம் இருந்ததால, வந்து சிந்தாமணி ஃபினான்சர் கிட்ட பேசின உண்மை அங்க போலீஸ்க்கு தெரிய வருது. ஆமா, சிந்தாமணி திட்டம் போட்டு உங்க வீட்ல உள்ள எல்லாரையும் ஏமாத்தியிருக்காங்க. ஃபினான்சியர் சிந்தாமணி பேச்ச கேட்டு தான், இப்படி வந்து ஏற்கனவே பணத்த வாங்கியிருந்தாலும், உங்களுக்கு பணம் குடுக்க நேரமே தராம எல்லா பணத்தையும் சீக்கிரமா தரணும் அப்படின்னு ஃபினான்சர் வந்து பேசியிருக்காரு. விஜயாவோட வீடு சிந்தாமணிக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் சிந்தாமணி விஜயா கிட்ட பேசி விஜயாவை ஏமாத்தியிருக்காங்கன்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். சிந்தாமணி கிட்ட பேசுறோம். சீக்கிரமாவே மீதி பணத்த நீங்க ஃபினான்சர் கிட்ட குடுத்துருவீங்கன்னு நீங்க நம்பிக்கையா பேசினா, நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போகலாம். அப்புறம் எல்லா பணத்தையும் மனோஜ் குடுத்ததுக்கப்புறமா, வீட்டு பத்திரத்தையும் நீங்க ஃபினான்சர் கிட்ட வாங்கிரலாம். அப்படின்னு போலீஸ் வந்து சொல்லும்போது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்க மட்டும் இந்த உதவிய செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா என் மாமியார் வீட்ல எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. எனக்கும் நல்ல பேர் கிடைக்கும். இப்ப தான் இந்த உண்மை எனக்கே தெரிய வந்தது. அதனால தான் சார் உங்களுக்கு இந்த உண்மைய புரிய வைக்கணும். அதே மாதிரி நீங்க உதவி செஞ்சீங்கன்னா, என் மாமியார் வீட்ல உள்ள எல்லாரும் எங்க வீட்டுக்கு வர முடியும். அப்படின்னு புரிஞ்சுகிட்டு உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. பரவால்ல. உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைய எங்ககிட்ட சொன்னது மட்டும் இல்லாம, ஆதாரத்தோட உண்மை என்னன்னு புரிய வச்சிருக்கீங்க. நாங்க சிந்தாமணி கிட்ட பேசுறோம். ஃபினான்சர் கிட்டயும் பேசுறோம். கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வோம். அப்படின்னு சிந்தாமணியவும், ஃபினான்சரையும் வர வைக்கிறாங்க. இங்க ரோகிணி இருக்கிறத பார்த்துட்டு, ரோகிணி என்ன ரோகிணி இங்க இருக்கன்னு கேட்கும்போது, நான் தான் உங்கள வர வச்சேன்னு சொன்ன உடனே, என்ன ரோகிணி எதுக்கு வர வச்சீங்க? அப்படின்னு கேட்கும்போது, நீங்களே பேசுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் சிந்தாமணி கிட்ட நீங்க பேசுங்க சார். அப்பதான் புரிஞ்சுப்பாங்க. சிந்தாமணி எனக்கு நிறைய உதவி செய்கிறேன்னு என்னையும் ஏமாத்தியிருக்காங்க சார். ஆனால் நான் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது சிந்தாமணிக்கு பிடிக்காது சார் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரோகிணி இப்படிலாம் பேசுகிறீங்க? என்னை எதுக்கு இங்கே வர வச்சிங்கன்னு கேட்கும்போது, நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அதனால எனக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் விஜயாத்தையை ஏமாத்திருக்கீங்க. விஜயாத்தையோட வீடு உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா? அதான் ஆதாரத்தோட வந்து உண்மையை சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போ பேசுங்க சிந்தாமணி அப்படின்னு சொல்லும்போது, சார் ரோகிணி பொய் சொல்கிறாங்க. ரோகிணி என்கிட்ட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக பணம் கேட்டாங்க. தர முடியாதுன்னு சொன்னேன். அதான் வேணும்னே இப்படி பிரச்சனை செய்கிறாங்க. பொய் சொல்கிறாங்க. என்னை தலகுனியை வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன். பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சிட்ருக்கேன். விஜயா என்னுடைய ஃப்ரெண்டு. நான் எதுக்காக விஜயாவை ஏமாற்றணும்? விஜயாவோட வீடு எனக்கு கிடைக்கணும்னு நான் நினச்சதே இல்லை. ரோகிணி பொய் சொல்கிறாங்க. என்கிட்ட வந்து ரோகிணி உதவி கேட்டாங்க. உதவி செய்ய முடியாதுன்னு நான் சொன்ன உடனே இப்படி என்னை வந்து தலகுனிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. மீனா, முத்து, ரோகிணின்னு எல்லாரும் இப்படி தான் எனக்கு ஏதாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்கள நம்பாதீங்கன்னு சொல்லும்போது, என்ன சிந்தாமணி இப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்களும் ஃபினான்சியரும் பேசும்போது, அந்த சமயம் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். உங்ககிட்ட பேசுகிறதுக்காக வந்தேன். அப்போ தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நான் வந்து பொறுமையாக இருக்க முடியும்? அதான் சிந்தாமணி உங்களை வர வச்சேன். இனியாவது நீங்கள் உண்மையை சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, சார் ரோகிணி வேணும்னே பொய் சொல்கிறாங்க சார். ரோகிணி என் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. அப்புறம் எதுக்காக இப்படிலாம் செய்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லும்போது, நீங்களும் ஃபினான்சியரும் என்ன பேசியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஃபினான்சர் கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. உடனே ஃபினான்சர் வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்கிறாரு. ஆமாம், சிந்தாமணி பேச்சை கேட்டு தான் நான் இப்படிலாம் வந்து விஜயா வீட்டில் உள்ள எல்லாருக்குமே பிரச்சனை செஞ்சேன். விஜயாவோட வீடு அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னது சிந்தாமணி தான் அப்படின்ற உண்மையை ஃபினான்சர் சொன்ன உடனே சிந்தாமணி யோசிக்கிறாங்க. இந்த ரோகிணி வேணும்னே திட்டம் போட்டு உண்மையை சொல்கிறேன்னு வசமாக என்னை மாட்டி விட்டுட்டாலே இப்போ என்ன செய்கிறதுன்னு யோசிக்கும்போது ஃபினான்சியர் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இப்போவே நீங்கள் விஜயாவோட வீட்டு பத்திரத்தை திருப்பி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் முத்துவும் மீனாவும் சீக்கிரமாகவே மீதி பணத்தை கொடுத்துருவாங்க. அவங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். வீட்டு பத்திரத்தை நீங்கள் திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லும்போது, சார் வீட்டு பத்திரத்தை திருப்பி தந்துடுறேன். ஆனால் இனி நான் சிந்தாமணிக்கு உதவி செய்ய மாட்டேன் சார் அப்படின்னு ஃபினான்சர் வந்து சொல்கிறாங்க. ரோகிணி எப்படியோ சிந்தாமணி நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க. இனி உங்கள் வீட்டில் நான் தங்கலாமே. நீங்கள் எனக்கு எந்த பிரச்சனையும் இனி செய்யவே முடியாது அப்படின்னு நீங்கள் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க. நானும் மனோஜும் சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கவே கூடாதுன்னு யோசிச்சிங்க. அதான் உங்களுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக இப்படிலாம் நான் செஞ்சேன் அப்படின்னு ரோகிணி சந்தோஷப்படுறாங்க.
ரோகிணி சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக இப்படி போலீஸ்கிட்ட உதவி கேட்டதால இங்கே மீனாவும் முத்துவும் வந்த உடனே ஃபினான்சியர் வேற வழி இல்லாமல் மீனா முத்துக்கிட்ட விஜயாவோட வீட்டு பத்திரத்தை கொடுக்குறாங்க. ரோகிணியால தான் எங்களுக்கு உண்மை தெரிய வந்தது. அதனால தான் நாங்கள் வீட்டு பத்திரத்தை வாங்கி கொடுத்துருக்கோம். மனோஜ் வாங்கின பணத்தை நீங்கள் சீக்கிரமாகவே திருப்பி தந்துடுங்க. இனி ஃபினான்சியரால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா முத்து, நான் உதவி செஞ்சதால தான் இந்த வீட்டு பத்திரம் கிடச்சிருக்கு. விஜயாத்தக்கிட்ட என்னால் தான் வீட்டு பத்திரம் கிடச்சிதுன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது மீனாவும் முத்துவும் பதில் பேசாமல் வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வராங்க. அம்மா, வீட்டு பத்திரம் கிடச்சிருச்சுன்னு சொல்லும்போது எப்படி முத்து அப்படின்னு விஜயா கேட்ட உடனே நடந்த உண்மையை முத்துவும் மீனாவும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. பரவாயில்ல, இந்த ரோகிணி இப்போவாது நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்கால, சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு போகலான்னு விஜயா சொல்கிறாங்க. ரோகிணி வேணும்னே என்னை வசமாக மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் விஜயாவோட வீடு எனக்கு தான் கிடைக்கணும்னு நினச்சேன். ஆனால் விஜயாவோட வீட்டு பத்திரத்தையும் மீனா முத்துக்கிட்ட வாங்கி கொடுத்துட்டா இந்த ரோகிணி. ரோகிணி இப்படிலாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரோகிணிக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன், சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ரோகிணி என்னை வசமாக மாட்டி விட்டுட்டாளே அப்படின்னு ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க சிந்தாமணி.